ஹாய் கேஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு மகுடம் அப்படிங்கிற படத்தை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ மகுடம் படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மை பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நல்லா இருக்கு, ஆனால் நல்லா இல்லை. ஏன் அப்படிங்கிற பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நாம வீடியோக்குள்ள. மகுடம் படம் வந்து விஷால் சாரே வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ மகுடம் படத்துல என்ன மிஸ்டேக்ஸ், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஒரு பார்ட், இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட், இது ஒரு சீன், இது ஒரு சீன். அப்படி எந்தெந்த சீன் வந்து தேவைப்படுதோ அதெல்லாம் ஒரு 10 நிமிஷம். இது ஒரு 10 நிமிஷம். இது ஒரு 5 நிமிஷம். இது ஒரு 10 நிமிஷம். அது அப்பட்டமா தெரியும். வெல்கம் பாய்ஸ். சரி, இது ஒரு மேலோட்டமான வியூங்க. படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நார்மலான, ஒரு ஆர்டினரியான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷன், நம்முடைய விஷால் சார். ஸோ அவரு வந்து தன்னோட குடும்பத்துல ஒரு ஒரு பொண்ண லவ் பண்றாரு. அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா வந்துட்டு அவங்க அப்பாவோட ஆசை. அந்த பொண்ணோட அப்பாவோட ஆசை, கல்யாணம் பண்ணிக்கிற பையனுக்கு வந்துட்டு எது இல்லனாலும் பரவால்ல, கார் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஆனா இவருகிட்ட கார் இல்ல. கார் இல்லாம இருக்கும்போது எப்படியோ ஏமாத்தி அப்படி இப்படின்ட்டு கல்யாணத்த பண்ணி முடிச்சிடுறாரு. அவங்களுக்கு 2 புள்ளைங்க ஆயிடுது. அந்த புள்ளைங்க வந்துட்டு இந்த அளவு ஹைட்டும் வந்துருது. அப்படி இருக்கும்போது அவங்க தாத்தா, அதான் அந்த பொண்ணோட அப்பா, அந்த பேரன் பேத்தியோட தாத்தா, இவரோட மாமனார். அவரு வந்து திடுதிப்புன்னு ஒரு நாள் வீட்டுக்கு வரேன். என்ன வந்து பஸ்ல நான் வந்துட்டு இருக்கிறேன். என்ன வந்து பிக்கப் பண்ணுங்க. கார்ல வாங்க அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு தலையும் புரியல, காலும் புரியல, ஒண்ணும் புரியல. இவரு வந்து மெடிக்கல்ல ரெப்பா இருக்காரு. ஆனா, இவரால கார் வந்துட்டு வாங்க முடியாத சூழ்நிலையில இருக்காரு. ஓகேவா? ஸோ இப்படி இருக்கும்போது, இவரு கார் வாங்குறதுக்காக ஒரு டைமுக்கு அப்புறம் சில அவமானங்கள் எல்லாம் படுறாரு. ஸோ அதனால கார் வாங்குறதுக்காக வந்து முயற்சி பண்றாரு. ஷோரூமா போறாங்க. ஒரு இடத்துல வந்துட்டு நீங்க லோன் வந்து டிலேவா கட்டியிருக்கீங்க. ஸோ அதனால முடியாது. ஒரு இடத்துல வந்துட்டு நீங்க இதுக்கான தகுதியான ஆள் கிடையாது. ஒருத்தர் வந்துட்டு நீங்க வந்து அந்த சிபில் ஸ்கோர் கம்மியா இருக்குது. ஒரு இடத்துல வந்துட்டு சிபில் ஸ்கோர் வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்குது. வாய்ப்பே இல்ல. அப்படி மாரி சொல்லி சொல்றாங்க. ஆனா ஒரு இடத்துல வந்துட்டு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1,00,000 தாங்க. முடிச்சிடலாம். நாளைக்கே நீங்க வந்து வண்டி எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 4,00,000 தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சரி, ஓகே. ஆனா அந்த இடத்துல ஒரு அவமானம். ஷோரூமா ஏறி போயிட்டு இப்படி பண்றதுல, அந்த இவங்க வந்து வராங்க. டெஸ்ட் டிரைவ்ன்னு கேட்குறாங்க. ஜூஸ் குடிக்கிறாங்க, போறாங்க. வர்றாங்க, டெஸ்ட் டிரைவ் கேட்குறாங்க, ஜூஸ் குடிக்கிறாங்க, போறாங்க. பட் கார் மட்டும் வாங்க மாட்றாங்க அப்படின்ட்டு அவங்களோட குரூப்ல வந்து இவங்க ஃபேமிலியோட ஃபோட்டோவ போட்டு விட்டாங்க. அது வந்து ஒரு இடத்துல இவங்க வெல்கம் பண்றாங்க. ஒரு இடத்துல வந்துட்டு இவங்க ஷோரூம்ல இருக்கிறவங்க ஹோண்டா ஷோரூம்னு காமிச்சாங்க. அதுல வந்து வெல்கம் பண்றாங்க. "வாங்க, ஜூஸ் குடிங்க, டெஸ்ட் டிரைவ் பண்ணுங்க, கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அவமானத்த தாங்க முடியாம, செகண்ட்லயாவது கார் வாங்கணும் அப்படின்ட்டு செகண்ட்ஸ் வந்துட்டு கார் தேட போறாரு. செகண்ட்ஸ் வந்து கார் பார்க்கும்போது BMW காரே கிடைச்சிருச்சு. ஸோ அந்த கார வந்து வாங்கிட்டு வந்திருக்கும்போது, அந்த கார்னால தான் இவருக்கு பிரச்சனையே ஆரம்பமாகுது. என் பொண்ண கல்யாணம் பண்றவங்களுக்கு கண்டிப்பா கார் இருக்கணும். போய் பிரச்சனை ஆரம்பமாகுதா? இந்த பிரச்சனை ஆரம்பமாகும்போது, ஸ்டார்ட்டிங்லயே அவங்க ஒய்ஃப், அவங்க பொண்ணு இறந்துடுறாங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணமா இருக்கும்? அப்படி மாரி வந்து தேடுறாரான்னு கேட்டா கிடையாது. அவருக்கு தெரியும். லிங்கா அப்படிங்கிற ஒரு கேரக்டர். லிங்கா முடிவு எடுத்துட்டா அது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ லிங்கா அப்படிங்கிற கேரக்டர் வந்துட்டு தன்னோட ஒய்ஃப்க்கும், தன்னோட குழந்தையோட இறப்புக்கும் காரணமா இருக்கிற அந்த லிங்கா வந்துட்டு நாசமா போயிடுவான். அப்படி மாரி சண்டை எல்லாம் போட்டு பொழிச்சு பொழிச்சு கொன்றுருக்காரு. அவர் யாருன்னு கேட்டா அவர் தான் அப்பாவாம். ஸோ அவர் தான் வந்து அ லிங்கா. ஸோ லிங்கா வந்து ஏன் இப்படி ஆனாரு? எதுக்காக இப்படி ஆனாரு? அவரோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? அண்ட் கோர் கனெக்ட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் கதை என்ன? அவர் வாழ்க்கையில நடந்த பேட் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் என்ன? அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஃபிளாஷ்பேக்கா வச்சிருந்தாங்க. ஃபிளாஷ்பேக்கா வச்சிருந்தது பார்க்கும்போது, அங்க சில பல சீக்வென்ஸ் எல்லாம் வந்து நம்ம நெறைய படத்துல பார்த்த சீக்வென்ஸ் தான். அது வந்து செட் ஆவாத மாரி இருக்கும், செட் ஆவுற மாரி இருக்கும். ஆனா இதுல அங்க ஃபிளாஷ்பேக்ல வந்துட்டு இப்போ கிருபாகரன் இருக்கார்ல. ஸோ கிருபா தான் நம்முடைய விஷால் சார்.
அவருடைய அம்மா, அப்பா வந்து எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறதுக்கான சீக்வென்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா காமிச்சிருப்பாங்க. அதிலேயே வந்து அந்த பொண்ணு தன்னோட அம்மாட்ட "நீ வந்து பொண்ணு கேட்கணும்" அப்படின்னு சொல்லும்போது, "இரு நான் எங்க அம்மாவ கூப்பிடுறேன்." "இப்ப கேட்கலாமே" அப்படின்னு சொல்லி கடலுக்கு முன்னாடி போய் கத்துறாங்க. "அம்மா, இந்த பையன் லிங்கா என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான். உனக்கு ஓகேவாம்மா?" அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. "நீயும் கேளு. உங்க அம்மாவ கூப்பிட்டு வா. அப்பாவ கூப்பிட்டு வா" சொல்லும்போது, "அப்பா, அம்மா" இது யார் சொல்றான்னா லிங்கா. கிருபாகரன் கிடையாது. கிருபாகரனோட அப்பா. அதான் விஷால் சாருடைய அப்பா விஷால் சார். ஓகேவா? ஸோ அவர் வந்துட்டும் அங்க போய் நின்னுட்டு, "அம்மா, அம்மா" அந்த ஒரு சீக்வென்ஸ் வந்துட்டு எனக்கு என்னன்னு தெரியல. ரொம்ப கனெக்ட் ஆச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நான் கலாய்க்கல. அது ரொம்ப கில்ட்டா இருந்துச்சு பார்க்கும்போது. ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. ஓகேவா? சூப்பரா இருந்துச்சு. ஸோ அந்த சீக்வென்ஸ்ல இருந்து அவங்க ஒண்ணா சேர்ந்து கல்யாணம் பண்ணி, குழந்தை பெத்து அப்படி இருக்கும்போது, ஒரு பிசினஸ். அந்த பிசினஸ் தான் இவங்களோட லிங்கா வாழ்க்கையில வந்துட்டு அவங்க குடும்பத்த அழிச்சிரும். அந்த பிசினஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடம் வேணும். ஓகேவா? ஸோ இந்த இடம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அங்க மெயின் வில்லன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த இடத்த லிங்கா கிட்ட கேட்கிறான். லிங்கா வந்துட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்கும்போது, ஒய்ஃப் வந்து மறுத்துடுறாங்க. ஏன் ஒய்ஃப் கிட்ட கேட்கறாங்க அப்படின்னா, அந்த இடத்த பார்த்துக்கிறதே அவங்க ஒய்ஃப் தான். ஸோ இடத்த மறுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இடத்த எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயம் பண்ணி, அவங்க குடும்பத்த அழிச்சு, அவங்கள அழிச்சு, அப்படி நெறைய விஷயம் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். கடைசில அ ஓகே, ஓகே. எல்லா விஷயமும் ஓகே. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் கதை இருக்குது. ஸோ அது நீங்க படத்த பாருங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் கதை வந்ததுக்கப்புறம் வந்துட்டு, உண்மையெல்லாம் தெரிய வருது. உண்மை தெரிய வந்ததுக்கப்புறம், இங்க இருக்காருல்ல, அதான் விஷால் சார். அவரு வந்து அவரோட அப்பா விஷால் சார பார்க்க போறாரு. போலான்னு இருக்கும்போது, அங்க பார்த்தா அவர குத்தி கொன்றுடுறாங்க. ஸோ குத்தி கொன்னு சாவடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு, இங்க போய் பார்த்தா என்ன பண்ணுவாங்க? ஒண்ணும் இல்ல. ஸோ அதுக்கப்புறம் அ அவரோட அப்பாவ சாவடிச்சவங்கள பழி வாங்குறதுக்காக இவரு வராரு. இவ்வளோதான் கத. உட்காரும் வேணாம். இதுல என்னடா இருக்கு? அப்படி மாரி வந்துட்டு தான் நெறைய பேர் கேட்டிருக்காங்க. மரண மொக்க படம் அப்படின்னும் நெறைய பேர் சித்தரிச்சிருக்காங்க. அண்ட் தியேட்டர்ல நெறைய பிரச்சனையும் இதனால நடந்திருக்குது. ஒருத்தர் என்னடான்னா, மரண மொக்க படம் அப்படின்னு மாரி ஒருத்தர் பேசியிருக்காரு. அவர் வந்துட்டு அடிக்க போனவங்க எல்லாரையும் போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி, அவங்கள வந்து சூற விட்டுருக்காங்க. ஸோ அப்ப எனக்கு தெரியாது. அப்படி ஓகே. ஸோ அப்போ இது இந்த படம் நல்லா இருக்கான்னு கேட்டா, இருக்கு. சில பல சீக்வென்ஸ் நல்லா இருக்குது. மெஜாரிட்டி ஆஃப் த சீக்வென்ஸ் வந்துட்டு இந்த படத்துல மொக்கையா தான் இருக்குது. ஓகேவா? எனக்கு இந்த படம் ரொம்ப புடிக்கலாம் இல்ல. நார்மல். இது எப்படி சொல்றேன்னா, ஒரு ஃப்ளாப் படம் அப்படின்னு வச்சுக்கலாம். நான் எதுவும் எல்லாரும் சொல்றாங்க. நான் இதுவரைக்கும் அப்படி எந்த மாரி படத்தையும் பேசினது கிடையாது. வலிமை மட்டும் தான் அப்படி பேசியிருக்கிறேன். ஆ மத்த மாரி எந்த படத்தையும் நான் அப்படி பேசினது கிடையாது. ஸோ இந்த படம் வந்து விஷால் சாரோட எஃபோர்ட்ஸ நான் பாராட்டுறேன். விஷால் சாரோட எஃபோர்ட்ஸ் வேற லெவல். விஷால் சாரோட டைரக்ஷன் மட்டும் தான் தப்பு. ஸ்க்ரீன் பிளே மேக்கிங் தப்பு. ஸோ அத ஒத்துக்க மனசு இல்லனாலும் அதான் நெஜம். ஸோ ஸ்க்ரீன் பிளேய வந்துட்டு இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். என்கேஜிங்கா குடுத்துருக்கலாம். ஸோ அத வந்து கோட்ட விட்டுருக்காங்க. அ அண்ட் வந்துட்டு இந்த படம் இந்த படத்துல இந்த மகுடம் படத்துல வந்துட்டு கோர் கனெக்ட் பாயிண்ட் ஆஃப் கத ஒரு இத நோக்கி போகுது. ஓகே, சூப்பர். ஆனா அந்த கத வந்து ஆடியன்ஸ என்கேஜ் பண்ணல. அந்த ஆடியன்ஸ வந்து அது வந்து நல்லா இந்த மாரி கதையெல்லாம் வந்து ஆடியன்ஸ சீட்டுக்கு எட்ஜ் கொண்டு வரணும். "ஏய் என்னடா நடக்க போகுது அடுத்து? நல்லா இருக்குமா? வாவ்! எப்படி இருக்க போகுது? என்ன ஆகப்போகுது?" இப்படி மாரி கொண்டு வரணும். ஆனா வந்துச்சான்னு கேட்டா, வரல. இந்த படத்துல வந்து எல்லாருமே சொன்ன ரீசன் என்ன அப்டின்னா வந்துட்டு, படம் மொக்க அப்டின்ட்டு. நான் சொல்றேன், படம் ஓகே தான். ஃபேமிலி ஆடியன்ஸா போய் பார்க்கலாம். அ பசங்க சேர்ந்து பார்க்கலாம். பட் கத வைஸ் பார்த்தீங்க, லாஜிக் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஆனா இன்னும் அ கதையில திருத்தங்கள், ரைட்டிங்ல வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம வந்துட்டு, இந்த எங்க ஏறணும், எங்க இறங்கணும், எங்க ஏறி இறங்கி, இறங்கி ஏறி அந்த மாரி அந்த ட்விஸ்டர்ஸ் பேக்ஸ் ஓகே. இங்க ட்விஸ்ட்ன்னா இங்க வந்துட்டு எமோஷனல். இங்க ட்விஸ்ட்ன்னா, இங்க வந்துட்டு ஃபைட் சீக்வென்ஸ். இங்க ஃபிளாஷ்பேக்ன்னா, இங்க வந்துட்டு அதோட வாட் த சீக்வென்ஸ் கோர் பாயிண்ட் என்ன? அப்படி மாரி காமிச்சிருக்கணும். ஆனா அவங்க படம் போகுது. ஒரு 10, 20, 30 நிமிஷம் போகுது. அதிலயே வந்து ம், என்ன அப்டின்னா, ஒ ஏதோ ஒரே சீக்வென்ஸ் வந்துட்டே இருக்கிற மாரி இருக்கும். ஒரே இது ஜவ்வா இழுக்கிற மாரி இருக்கும் ஃபர்ஸ்ட்லயே.
அதுக்கப்புறம் போக போக அந்த ஃபிளாஷ்பேக் சீன்ஸ்லாம் எனக்கு ஓரளவு பிடிச்சது. ரொம்ப பிடிக்கல, ஓரளவு தான் பிடிச்சது. அண்ட் லிங்கா அப்படிங்கிற கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. லிங்கா அப்படிங்கிற கேரக்டர் வந்துட்டு அத மட்டும் வச்சு ஒரு படத்த எடுத்திருக்கலாம் பேசாம. அதுவே நல்லா இருந்திருக்கும். இந்த இங்க ஒரு மகன் இருக்கிறான், அங்க அந்தாண்ட ஒரு தாத்தா இருக்கிறாரு அப்படிலாம் இல்லாம, லிங்கா அப்படிங்கிற கேரக்டர் வந்துட்டு கஷ்டப்பட்டு வளருது, வளர்ந்து இப்படி வருது. அது வந்து கஷ்டப்படுது. அது வந்து இந்த இடத்தையே ஆளுது. அதுக்கப்புறம் அவளுக்கு வில்லன் வந்து தடுக்குது. அவங்க குடும்பத்த அழிக்குது. அத வந்து இவரு வந்து திரும்ப ரிவெஞ்ச் எடுக்குறாரு அப்படிங்கிறத மாரி முடிச்சாலே இந்த படம் 2 மணி நேரத்துல முடிஞ்சிரும். பேலன்ஸ் 1 மணி நேரம் வந்து இந்த கிருபாகரன் அப்படிங்கிற விஷால காமிச்சது, அவங்களோட ஃபேமிலிய காமிச்சது, தேவையில்லாத கார் சீக்வென்ஸ காமிச்சது, இதெல்லாம் தான். ஸோ இத அப்படியே தவிர்த்துட்டு, நான் சொன்ன மாரி ஓரளவுக்கு பண்ணியிருந்தா கூட, மேபி இந்த படம் வந்து ஒரு ஒரு ஹிட் ஆயிருக்கும். ஓகேவா? ஒரு நார்மல் ஹிட் ஆயிருக்கும். பட் அவர் வந்து சில பல சீக்வென்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி, அது சில பேருக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா ஆகி, ஸோ அதனால தான் படம் பார்க்கும்போது எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்டின்னா, ஜவ்வா இழுத்துட்டாங்க. 3 மணி நேரம் படம் இது தேவையே கிடையாது. 3 மணி நேரமே தேவை கிடையாது. உண்மைய சொல்லணும்னா. 2 1/2 மணி நேரம், 2 மணி நேரத்திலேயே முடிச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு தான் இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டாக் இருக்குது. ஸோ ஆனா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்டின்னா வந்து, அந்த இது டூப்ளிகேட் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இங்க வரக்கூடாது. டூப்ளிகேட் ஐட்டம்ஸ வந்துட்டு சேல் பண்ணக்கூடாது. அத வந்துட்டு ரிசீவ் பண்ணக்கூடாது. தடை பண்ணணும் அப்படி மாரி உள்ள விஷயத்த வந்து பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா, இன்னும் பண்ணியிருக்கலாம். எஃபோர்ட்ஸ் குடுத்திருக்கலாம். ஆஸ் அ டைரக்டரா வந்துட்டு இனிமே படம் பண்றாரு அப்படின்னா வந்து, அதோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அண்ட் வந்து மேக்கிங்ஸ் அண்ட் அதெல்லாம் சூப்பரா பண்ணியிருக்கலாம். உண்மையிலே சொல்றேன். ஒரு படத்தோட ட்ரெய்லர் கட்டு நல்லா இருந்துச்சுன்னா கூட, அந்த படத்த பார்க்க ஆள் வந்திருப்பாங்க. ஒரு படத்துல எந்த அளவுக்கு ட்ரெய்லர் கட்டே படம் மொக்கையா இருக்கு அப்படிங்கிறத இங்க நீங்க பார்க்கலாம். இப்படி போகும், இப்படி போகும், டவுன் ஆகும், இப்படி எலிவேஷன் ஆகும், சாங் வரும். ஒரு ட்ரெய்லரா இது? ட்ரெய்லர்லயே நான் ட்ரெய்லர தான் கோவப்படுறேன். படத்த விட நான் கோவப்படலங்க. ட்ரெய்லர நான் கோவப்படுறேன். ட்ரெய்லர கூட ஒரு கரெக்ட்டா காமிக்க முடியல அவங்களால. ஸோ, இனிமேலாச்சும் படம் பண்ணும்போது, ட்ரெய்லரையாவது கொஞ்சம் சீக்கிரமா கரெக்ட்டா பண்ணுங்க. அத பார்த்தாலாவது ஆடியன்ஸ் உள்ள வந்து படம் பார்த்து நெறைய பேர் பார்த்து அவங்களோட பாயிண்ட்ஸ சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது ட்ரெய்லர் நான் வந்து புக்கிங். ஓகே. இந்த டைம் புக்கிங் ஓப்பன் ஆகுது. நான் பார்க்குறேன். ஒரு தியேட்டர் புக் பண்ணல. காரணம் ட்ரெய்லர் கட் அப்படி இருக்குது. போணும். எதுக்கு? ஐய்யய்யோ! அப்படி மாரி தான் இருக்குது. ஸோ மறக்காம இனிமேலாச்சும் ட்ரெய்லர் கட்லாம் நல்லா பண்ணுங்க. படத்தையும் சூப்பரா பண்ணுங்க. ஓகேவா? எந்த அளவுக்கு ப்ரமோஷன் பண்ணணுமோ, அந்த அளவுக்கு பண்ணா தான் வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு அது ரிசீவ் ஆகும். பெஸ்ட் ஆஃப் லக். பாய்.